நீண்ட காலத்திற்கு முன்பு சல்மா என்ற பெண் தனது தாய் மற்றும் தந்தையுடன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார். சல்மா ஈத் பண்டிகையை மிகவும் விரும்பினார். ஈத் அன்று தயாரிக்கப்படும் உணவு, இனிப்பு, புதிய ஆடைகள், குறிப்பாக ஈத் அன்று வழங்கப்படும் ஈட்டி அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஈத்க்கு ஒரு மாதத்திற்கு முன்பு அவள் எப்போதும் ஈட்டியை பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறாள். அப்பா, இந்த ஈத் அன்று நீங்கள் பரிசளித்த ஈட்டியிலிருந்து நான் ஒரு அழகான பொம்மையை வாங்குவேன். சரி சல்மா, நான் உன்னை ஒரு பொம்மை வாங்க வெளியே அழைத்துச் செல்கிறேன். ஒரு நாள் சல்மா பள்ளியில் அமர்ந்திருக்கும் தனது புதிய பொம்மையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய தோழி ரேஷ்மா அவளிடம் வந்து, என்ன ஆச்சு சல்மா, ஏன் இவ்வளவு சிரிக்கிறாய் என்று கேட்டாள். இதைக் கேட்டதும் சல்மா தன் கனவில் இருந்து வெளியே வந்து, ரேஷ்மா, நான் என் வரவிருக்கும் பொம்மையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாள். உங்க வரப்போற பொம்மையா? ரேஷ்மா, என் அப்பா ஒவ்வொரு ஈத் பண்டிகைக்கும் எனக்கு பரிசளிப்பார். அதனால அவங்க பரிசளித்த பணத்துல இருந்து நான் ஒரு அழகான பொம்மையை வாங்குவேன். அதனால நான் அதை பத்திதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஈத் பண்டிகைக்கு நீங்க என்ன வாங்குவீங்க? ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா ஏன் உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்க மாட்டார்? இல்ல, என் அப்பா எப்பவும் எனக்கு பரிசு கொடுப்பாரு. ஆனா இந்த ஈத் பண்டிகைக்கு எனக்கு எந்த பரிசும் கிடைக்காது. ஏன்? என் அப்பா ஊருக்கு வேலைக்கு போயிருந்தார். ஆனா இப்போ அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. இதை கேட்டு சல்மா வருத்தப்பட்டாள். சில நாட்கள் அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். பிறகு சில நாட்களுக்கு பிறகு ஈத் பண்டிகை வந்தபோது ரேஷ்மாவின் துக்கத்தை மறந்து ஈத் மகிழ்ச்சியில் மூழ்கினாள். அம்மா, நானும் உங்களுடன் சமைப்பேன். இல்லை, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. சல்மா, உனக்கு ஏதாவது காயம் ஏற்படலாம். அப்புறம்தான் அவங்க அப்பா அங்க வந்தார். சல்மா தன் அப்பாவை பார்த்ததை பற்றி மகிழ்ச்சியுடன் பேசுகிறாள். அப்பா? அவளுடைய அப்பா புரிந்து கொண்டார். அவர் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து சல்மாவிடம், எடுத்துக்கொள் சல்மா, இது உன் ஈட்டி என்றார். சல்மா உடனே அவனிடம் இருந்த அந்த பணத்தை வாங்கிக் கொண்டாள். போகலாம், இப்போது சந்தையில் இருந்து ஒரு அழகான பொம்மையை கொண்டு வருவோம். ஆமா, போகலாம் அப்பா. சல்மாவும் அவள் தந்தையும் சந்தைக்குச் சென்றனர். இப்பண்டிகையின் மகிழ்ச்சியில் சந்தை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சந்தை எல்லா பக்கங்களிலிருந்தும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மக்கள் புதிய துணிகள், இனிப்புகள் மற்றும் பொம்மைகளை வாங்கிக் கொண்டிருந்தனர். சல்மாவும் அவளுடைய தந்தையும் ஒரு பெரிய பொம்மை கடைக்குச் சென்றனர். சல்மா முழு கடையையும் பார்த்தாள். பின்னர் அவள் ஒரு மிக அழகான பொம்மையை பார்த்தாள். அவள் அந்த பொம்மையை சுட்டிக்காட்டி, மாமா, நான் அந்த அழகான பொம்மையை எடுத்துக்கொள்கிறேன் என்றாள். இதைச் சொல்லி சல்மா கடைக்காரரிடம் பணத்தை கொடுத்தாள். கடைக்காரர் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக அந்த பொம்மையை கொடுத்தார். சல்மா அந்த பொம்மையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இருவரும் வீட்டை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் வீட்டை நோக்கிச் செல்லும்போது கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளும் விளக்குகளால் ஒளிரப்பட்டிருப்பதை சல்மா கண்டாள். ஆனால் ஒரு வீடு இருட்டாக இருந்தது. அந்த வீடு அவளுடைய தோழி ரேஷ்மாவுடையது. ரேஷ்மாவின் வீட்டில் இருள் சூழ்ந்திருப்பதை பார்த்ததும் சல்மாவுக்கு தான் சொன்ன விஷயம் நினைவுக்கு வந்தது. அவள் பேசியதை நினைத்து அவள் சோகமாகிவிட்டாள். அவள் முகத்தில் பதட்டத்தை கண்டதும் அவளுடைய தந்தை, சல்மா என்ன ஆச்சு என்று கேட்கத் தொடங்கினார். கிராமத்தைப் போலல்லாமல் ரேஷ்மாவின் வீடு முற்றிலும் அமைதியாக இருந்தது. ரேஷ்மாவின் அம்மாவும் அவளுடைய வயதான பாட்டியும் ஒரு பக்கத்தில் அமர்ந்திருந்தனர். ஜன்னலுக்கு வெளியே அமர்ந்திருக்கும் மக்கள் கொண்டாடுவதை ரேஷ்மா பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டில் பண்டிகையில் மகிழ்ச்சி இல்லை. அப்போது வீட்டின் முன் கதவு திடீரென திறந்தது. ரேஷ்மா திரும்பி பார்த்தாள். சல்மாவும் அவளுடைய பெற்றோரும் வாசலில் நிறைய பாத்திரங்களுடன் நின்று கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ரேஷ்மா அதிர்ச்சியடைந்து, சல்மா, நீங்களா? ரேஷ்மா, வாழ்த்துக்கள் என்று கேட்க ஆரம்பித்தாள். இதைச் சொல்லிவிட்டு சல்மாவும் அவளுடைய பெற்றோரும் வீட்டிற்குள் வந்தனர். அவர்கள் வீட்டில் உள்ள அனைத்து பாத்திரங்களையும் ஒதுக்கி வைத்திருந்தனர். ரேஷ்மா, இன்று நாங்கள் உன்னுடன் கொண்டாடுவோம். இதைக் கேட்டதும் ரேஷ்மா, அவளுடைய அம்மா மற்றும் பாட்டி ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தார்கள். ஆனால் நீங்கள் ஏன் எங்களுடன் கொண்டாட விரும்புகிறீர்கள்? ஏனென்றால் பண்டிகையை எல்லோருடனும் சேர்ந்து கொண்டாட வேண்டும். இதைச் சொல்லி சல்மா தான் வாங்கிய பொம்மையை ரேஷ்மாவுக்கு பரிசளித்து, இதை எடுத்துக்கொள், உன் பரிசு என்றாள்.
ரேஷ்மா அந்த பொம்மையை எடுத்து கொண்டாள். பரிசளிக்கப்பட்ட பொம்மையை பார்த்ததும் ரேஷ்மா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அந்த மனநிலையில் தன் தோழியை பார்த்ததும் சல்மாவும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ரேஷ்மாவின் மகிழ்ச்சியைக் கண்டு சல்மா மிகவும் உற்சாகமடைந்தாள். இந்த முறை தங்கள் மகள் தன் தோழிக்காக தன் சொந்த பணத்தில் ஏதாவது செய்திருப்பதை அறிந்து சல்மாவின் பெற்றோரும் மகிழ்ச்சியடைந்தனர். அப்போதுதான் சல்மாவின் அம்மா, வாருங்கள், இப்போது நாம் பண்டிகையின் மகிழ்ச்சியில் சுவையான உணவை சாப்பிடுவோம் என்றார். இதற்கிடையில் சல்மாவின் தந்தை சுவரில் தொங்கவிடப்பட்ட படத்தை பார்த்து, ஐயோ கடவுளே, நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர் இக்பால் தான். அவர் ஒரு விபத்தில் சிக்கி தனது நினைவாற்றலை முழுவதுமாக இழந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். அம்மா, அப்பாவை அழைத்து வருவோம். போகலாம் ரேஷ்மா, உங்க அப்பாவை ஊரிலிருந்து கூட்டிட்டு வருவோம். அப்புறம் எல்லாரும் ரேஷ்மாவோட அப்பாவை ஊரிலிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சில நாள் சிகிச்சைக்கு பிறகு அவர் குணமானார். இந்த கதையின் நெறிப்பாடம், பகிர்ந்தால்தான் சந்தோஷம் பெருகும்.